சீமான் பேசிய வீடியோவில் அதாவது அண்ணன் சீமானுடைய கட்சியை பிளப்பதற்கு ரெடியாக இருக்கிறார்கள், பிளந்து விடுவார்கள், அவர்களை நீக்கி விடுங்கள், சாட்டை துரைமுருகனை நீக்குங்கள் அப்படின்னு பேசினேன். அண்ணன் சீமான் தான் கட்சி அப்படிங்கிறதையும் பேசினேன். எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் 1000 இருக்கு அண்ணன் சீமான் மீது, அதில் மாற்றே இல்லை. ஆனால் அண்ணன் சீமான் தான் கட்சி, கட்சி தான் அண்ணன் சீமான் அப்படின்னு பேசினேன். கட்சி தான் அண்ணன் சீமான்னா அந்த கட்சிக்காக வேண்டி வெளிநாட்டு ஈழ சோம்பிகள் வந்து காசை போட்டு தான் இங்கே இவன் காக்கைக்கு வந்து முட்டைச்சோறு போடுதான், நெய்ச்சோறுலாம் போடுதாமில்ல சீமான். இப்போ 3 கார் கொண்டு வந்துட்டாமில்ல. அது வந்து இங்கே இந்த மழை வெள்ளம் பார்த்து பாருங்க, இந்த மழை வெள்ளத்துக்கு திரள் நதி குழு உறவை நான் தான் திரட்டி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். ஆமாம், தமிழ்நாடு அரசு வந்து பார்த்து செஞ்சிடாது. ஏன்னா அவங்கள்ட்ட ஆள் பலம் கிடையாது. தமிழ்நாடு அரசுகிட்ட வந்து ஆட்கள் பலம் கிடையாது. அவங்க ஒரு இடத்துக்கும் போக முடியாது. 2-3 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா ஊருக்கு 2 பேர் 3 பேர் அது கூட இருக்க மாட்டான் தம்பி கட்சியில். யார்? சீமான் கட்சியில் நாம் தமிழர் பையங்க ஒருத்தனோ 2 பேரோ 3 பேரோ கூட இருக்க மாட்டான். அவன் போய் என்னையா அடுத்து தள்ளிடுவான். அவன் என்ன அடுத்து தள்ளிடுவான்னு நினச்சிக்கிட்டு இவன் எனக்கு திரள் நிதியை கொடு அப்படின்னு சீமான் கேட்கான். சொல்ல திரள் நிதியை நீ கொடுத்த அவன் சேகரித்து காராக வாங்கி போட்டான். இப்போ என்னாச்சுன்னா, இப்போ இந்த பொதுக்குழு மேலே பொதுக்குழு கூட்டியிருக்காங்க. இது நாள் வரை பொதுக்குழு என்று கூட்டியதில்லை. அவர்கள் பைலா என்ன சொல்லி அழுகுகிறது என்று நமக்கு தெரியாது. அவன் பைலா வேணா தம்பி எவனாவது நீ போட்டு விடுப்பா, உன்னுடைய கட்சி பைலா என்ன அப்படின்னு நீ போட்டு விடு. இப்போ அதே மாதிரி இந்த அதிமுக பைலாக்கள் அப்போ எம்ஜிஆர் திருத்த முடியாத வடிவத்தில் வைத்திருந்த பைலாவையே திருத்தி விட்டார் எடப்பாடியார். நீ என்ன பைலா வச்சிருக்கியோ அதை திருத்துறது அக்கா கயல்வெளி திருத்த போகிறாங்களா இல்லை விஜயலட்சுமி திருத்த போகிறாங்களா? ஏன்னா எது நடக்க போகுது? அதெல்லாம் சாட்டை துரைமுருகன் திருத்த போகிறானா, இல்லை இடும்பை கார்த்திகை திருத்த போகிறானா, இல்லை வேனரசு திருத்த போகிறானா? நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. ஏன்னா அவன் இப்போ சாட்டை துரைமுருகன் அவனுடைய கைவசமாக நிறைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களை கைவசம் வைத்திருக்கிறான். யூடியூப்பில் பெரிய அளவில் அவன் வளர்ந்திருக்கிறான் என்றால் நாம் தமிழர் கட்சியை வைத்து வளர்ந்திருக்கிறான். ஒரு 11 லட்சம் 12 லட்சம் சந்தாதாரர்களை ஃபாலோவர்ஸை கொண்டு அவன் வளர்ந்து விட்டான் என்றால் என்ன காரணம்? சீமானா நீ அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கு வந்து சாட்டை துரைமுருகன் போயாச்சு. அவன் பேசுகிற பூரா அனர்த்தம், பொய், அவதூறு, அல்ப விஷயங்கள், அதென்னா மஞ்சப்பொடியை தடை வைடா அப்படின்ட்டு பேசக்கூடிய கீழ்த்தரமான ஒரு சண்டி பய மாமா பய. அவன் அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கான். உனக்கு அப்படி பேசுகிறவனைத்தான் நாம் தமிழர் தம்பிக்கு பிடிக்கும். அதே தான் சீமானும் கை கொண்டு ரொம்ப கீழ்த்தரமாகத்தான் எல்லாரையும் பேசுதான். அதுலேயும் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி பேசினால் கூட இவன் ஊடே நாகரிகமாக பேச வேண்டும், நயமாக பேச வேண்டும். நான் வந்து இந்தி ஒழிக என்பதை விட தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்வதை பெருமையாக நினைக்கேன். பெரியார் ஒழிக என்பதை விட பிரபாரன் வாழ்க அப்படிங்கிறத பெருமா நினைக்கேன் அப்படின்னு இவன் பீத்திக்கிட்டுதான், எடை பீத்திக்கிட்டுதான். யாரு? சீமான். ஏடா எந்த காலத்துலடா இந்தி ஒழிகன்ட்டு யாரடா இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தா? இந்தியே என் மீது திணிக்காரு. படிப்பவன் யாராக இருந்தாலும் படிச்சுட்டு போட்டு, நீ படிக்காதன்னு நாங்கள் யாரையும் சொல்லலடே, சொல்லவே இல்லை. யாருக்கு விருப்பம் இருந்தாலும் எந்த மொழி மீது விருப்பம் இருந்தாலும் படி. யார் படிக்கின்றான்னு சொன்னால் நடிகர் பிரபுக்கு 6 மொழி தெரியும். ஏன் அவரை நாங்கள் படிக்கண்டான்னு சொன்னோமா? இல்லை, அப்படி படிக்கண்டான்னு சொன்னால் அவர் தமிழும் இங்கிலீஷும் தானே படிச்சிருக்கணும். நாங்கள் படிக்கண்டான்னு சொல்லலையே. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்தி படிக்கக்கூடிய ஆட்கள் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்தியும் சமஸ்கிருதமும் அவர்கள் குழந்தைகளுக்கு தினசரி 60-70 வயதான பெரியவர்கள் தாய்மார்கள் இருந்து அவங்க வீட்டு திண்ணையிலிருந்து சாயங்காலம் இருந்து அருமையாக சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. யாராவது திக காரணம், திராவிட கழகத்துக்காரன், எல்லாம் திமுக காரணம் போய் அவங்களுடைய புத்தகத்தை பிடிங்க தூர வீசினானா படியாதுன்ட்டு. அதெல்லாம் அங்கே போய் நின்று இந்தி ஒழிகை, சமஸ்கிருதம் ஒழிகை அப்படின்னு கையை காட்டுனானா? இல்லைடா கருமாந்திரம் பிடிச்சவனே, அதெல்லாம் கிடையாது. நீ படி, எதை வேண்டுமானாலும் படி.
எனக்கு இருமொழி கொள்கை, தமிழும் ஆங்கிலமும் இருமொழி கொள்கை என்பதுதான் திராவிட கொள்கை. அது புரியாத மாதிரி கயல்விழி அக்கா சொன்னாங்களாம், எங்கள் அப்பா ஹிந்தி ஒழிகன்னு சொன்னார். எந்த காலத்துலடா ஹிந்தி ஒழிகன்னு சொன்னாங்க? ஒருபோதும் கிடையாது. எந்த மொழியையும் ஒழிய சொல்லலை. ஒளி வீசட்டும், எல்லா மொழிகளும் ஒளி வீசட்டும். தமிழ் முதன்மையாக ஒளி வீசுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம், அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம். செம்மொழி தந்தவர் கலைஞர். அதை முதல்ல புரிஞ்சிக்க சீமா அப்படின்னு இந்த இடத்துல சீமானுக்கு நம்ம ஒரு பதில், செருப்படி பதில் அப்படின்னு சிறப்பாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அண்ணனை விட நான் ஒன்றும் மோசமாக பேசலை. அண்ணன் செருப்பை தூக்கி காட்டினான். நான் வச்சிருக்கேன் பாரு செருப்பு வந்து பொதுக்கூட்டத்தில் செருப்பை தூக்கி காட்டியவன் சீமா. அத்தனை கீழ்த்தரமான ஒருவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவனா அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப கேட்டுத்தான் ஆக வேண்டியிருக்கு. இந்த வெறுமுட்டிகளுக்கு புரியணும் இல்லை, அதுக்கு தான் நான் கேட்கேன். இப்போ நேற்றைய வீடியோவில் நான் சொன்னேன், கட்சியை உடைப்பதற்கு அண்ணன் சீமானுக்கு பிறகு என்ன, சீமானை வீழ்த்துவது எளித. இவங்க தான் எல்லாருமே பொதுக்குழு கூட்டின மாதிரி. இப்போ அண்ணன் பொதுக்குழு பதட்டத்தில் தான் கூட்டியிருக்கிறார், சீமான் மீது நம்பிக்கை தீர்மானம் வாசிப்பதற்குத்தான் கூட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத தருதலை தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றாலும் உங்களுக்கு இன்னும் பத்தலை, ஞானம் பத்தலை அப்படின்னு தான். இவன் ஒத்து ஊதுவான், வாசிப்பான், சிஞ்சாம் போடுவான் யாரு, சால்ரா போடுவான் யாரு, சாட்டா மாமா பையன். ஆனால் கோடாரியோடு இருக்கிறான், பின்புறமாக வைத்திருக்கிறான், பிளப்பதற்கு ரெடியாக இருக்கிறான். ஆமாம், நான் இத்தனையும் சொல்கிறேன், உன்னை என்ன ஆதார வெங்காயம் வச்சுருக்க மண்டைன்னு ஒருத்தன் கேட்டிருக்கான், பின்னூட்டத்தில் கேட்டிருக்கான். இது ஒரு நண்பன், வாழ்க வசவாளர்கள் வாழ்க, அது எங்கே பண்பாடப்பா இன்னும் கேட்டிருக்க, பின்னூட்டத்தில் கேட்டிருக்க, என்ன ஆதாரம் வச்சுருக்க அப்படின்னு கேட்டிருக்கல. ஆதாரம் நான் என்ன தப்பாக கொண்டு வச்சுக்கிட? அந்த பொதுக்குழுவில் நம்ம மூக்கை அதான்ப்பா, அவன் பேர் என்ன பேர், அரைமண்டைனா இல்லை எது என்ன மண்டையனோ சொல்லுவாங்க அவனை தான். யார், சோலை மூக்களஞ்சியம்மா, சோலை மூக்களஞ்சியம் என்ன பேசியிருக்கான் கேட்டிருப்பல்ல. ஏன் கேட்கலாம் என்ன பாரு. அடுத்த சீமான் நான் தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாரு, அத முதல்ல ஆசிட் ஊத்தி அழிச்சிருங்க. இங்க ஒரு சீமான் தான், இது நாம் தமிழர் கட்சி ஒரு போர் படை என்று சொன்னால், நான் கப்பல் படையில இருந்தவன். கப்பல் படையில நாங்க 5000 பேர் நிப்போம், ஒருத்தன் தான் கமாண்ட் பண்ணுவான். உள்ளுக்குள்ள படை வீரனா நின்றுட்டு இருக்கிறவனுக்கு கருத்து, அவனுக்கு ஒரு கருத்து இருந்துச்சுன்னா, அந்த லெப்ட் ஹேண்ட் சொன்ன உடனே எல்லாம் லெப்ட்ல போக முடியுமா? சொல்லுங்க பாப்பா. நாம் தமிழர் கட்சி என்கின்ற போர் படைக்கு ஒரே ஒரு தளபதி தான், அது செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இங்க இருக்கக்கூடியவனுக்கு நெஞ்சில நான் தான் அடுத்த சீமான் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா, அந்த எண்ணத்தை ஆசிர் ஊத்தி அழிச்சிருங்கிறேன். அந்த எண்ணத்தை ஆசிர் ஊத்தி அழி. இந்த தரதல் என்ன பேசியிருக்கு? இவனே ஒரு கட்சி வச்சிருக்கான் இல்லை, இவன் அதில் ஒரு பேர் வச்சு ஒரு கட்சி வச்சிருக்கான். இவனுக்கு அங்கே அந்த பொதுக்குழுல இந்த சோலை மூக்களைஞ்சதுக்கு என்னப்பா வேலை? தலையை ஆட்டிக்கிட்டு இவன் என்னது கப்பல் படையில் இருந்தானா? அடக்காரு மந்திரம் பிடிச்சவன. நீ என்ன இதில் இருந்தாலும் எதுமா தேர்மா? எதுவுமே தேரப்போறதில்லை. இது திட்டலாப்பா. உண்மையிலே நீ ஒரு வேர்புழு. மிஸ்டர் சோழன் களஞ்சியம் நாம் தமிழர் கட்சிக்கான வேர்புழு. யாரையும் நம்ம புறம் பேசி, அறமற்று புறம் பேசி அவர்களை இந்த கட்சி வெளியேற்றி விட வேண்டும் என்பதற்காக நம்ம அப்படிலாம் யாரையும் பேசலை. அப்படி பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா கட்சி என்பது பலரும் சேர்ந்திருக்கணும். எல்லா விதத்திலையும் எதிராளியாக கடுமையாக விமர்சித்தவர்கள் கூட அந்த கட்சியில் இணைத்தால் அரவணைத்துக் கொள்வதும் தான் நல்ல தலைவனாக இருக்க முடியும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. அதில் மாறுபாடு கொள்ளலை. ஆனால் பெரும் வேர்ப்புழு சோழன் மூக்களைஞ்சும் பெரும் வேர்ப்புழு. இவன் தான் என்ன இவன் பேசுது. நான் என்ன ஆதாரம்னு கேட்டீங்களா தம்பிகளா? அது இவனே அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டான்ல. சோழன் மூக்களைஞ்சுமே சொல்லிட்டான்ல. சீமானுக்கு பிறகு கட்சி நம்மளிடம் அடுத்த சீமான் நான் தான்
எவனாவது நினைச்சிருந்தேன்னா அதை ஆசிட்டு விட்டு அழிச்சிருங்க. அந்த ஆசிட்டை யாரு நினைக்கிற நெஞ்சுக்குள்ள விடணும்? நினைவு வந்து உள்ள இதயத்துக்குள்ள தான் இருக்கும் இல்லைங்களேன். அப்ப யாரு இதயத்திற்குள் ஆசிட்டை ஊத்த வேண்டும் அப்படின்னா முதல்ல சோழன் களஞ்சியம் இதயத்திலேயே அந்த ஆசிட்டை ஊத்தணும். அடுத்த சீமான் தான் என்று சோழன் களஞ்சியம் நினைக்கிறார், நம்புகிறார். அது உண்மை. அதே மாதிரி இடும்பன் கார்த்திகேயனும் அப்படிதான் நினைக்கான். நம்ம மாமாப்ப சாட்ட மாமா இடும்பை கார்த்திகேயனுடைய அரசியல் அதனுடைய பாடு வந்து வேறு. அவனுடைய பண்பாடை வந்து நம்ம அத்தனை அளவில் ஆழமாக குறை சொல்லும்படியா போகுதுன்னு சொல்ல முடியாது. அவன் முட்டாள்தனமாக பேசுவான், முரட்டுத்தனமாக பேசுவான், ஒரு சங்கித்தனமாக பேசுவான். சங்கிதான், அதில் எந்த மாறுபாடும் இல்லை. அவன் ஒரு சங்கிதான். ஆனால் ஆதாய நோக்கத்தோடு பேசக்கூடிய அது வந்து விலை வேட்டான்னு நம்ம இன்னும் சொல்ல முடியல. யார இடும்பை கார்த்திகை விலை வேட்டான், யாரிடமாவது விலை வேட்டான் அப்படின்னு நம்ம அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த சாட்டை மாமாப்பைய பிஜேபி கட்சிக்கு விலை போயிட்டான். அவங்களுக்காக யூடியூப்பில் பேசுகிறான், தொடர்ந்து அதை பேசுகிறான். திமுகவை டேமேஜ் பண்ணால் பிஜேபிக்கு என்ன லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி அதை பிஜேபியை அதோட லிங்க் பண்ணி அமலாக்கத்துறையை வைத்து எல்லா விடயங்களையும் பேசி, அப்போ யோக்கியவான் யாரு? அமலாக்கத்துறை பண்ணுற அழிச்சாட்டியங்களுக்கு. அப்போ யோக்கியங்க பேர் யாருக்கு கிடைக்குன்னா மோடிக்கு கிடைக்கும் மாதிரி இவன் பேச்சு அதை செயல்படுத்த நோக்கமாக கொண்டு போகிறான். அந்த வகையில் அவன் வந்து நிறைய கைமேல் பலன் பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனை வைத்து கொண்டு அவன் பெரிய அளவில் ஒரு சோர்ஸ் சேர்த்துருப்பான். நீ பார்த்தேன்னா இப்போ சீமானை விட அதிக கோடீஸ்வரனாக அவன் தான் இருப்பான். சீமான் 1000 கோடிக்கு அதிபதி என்றால் அவன் 2000-3000 கோடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். நிச்சயமாக தம்பிகள், நீங்கள் இதில் எதுவுமே கோச்சிட வேண்டியதில்லை. சீமான் 1000 கோடிக்கு மேல் அதிபதியாக ஆகிவிட்டார். அது ஈழச்சோம்பிகளுடைய கருணை. அவங்களுக்கு இவன் அறுத்து தள்ளிட போகிறாங்கிற நப்பாசையில் அந்த கிறுக்கு பயிலுவை இவனுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கான். அந்த கிறுக்கு பயிலுவை இந்த எக்ஸ்பேஸில் கீழ்த்தரமாக திராவிடத்தை பற்றி பேசியிருந்ததை நான் வீடியோ போட்டேன். இங்கே தான் திராவிடர்கள்ன்ட்டு இருக்கிறவன் வந்து எதுக்கு இருக்காங்கன்னு தெரியலையே. அப்படி இருந்தால் தான் அசிங்கமாக திமுகவை பற்றி விமர்சிக்கிறவர்களை வந்து அவர்களுக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையாக செய்வாங்கள்ல, அதை செய்யக்கூடிய மனநிலை கூட இல்லாதவர்கள் இப்போவர்கள் நம்ம வீடியோவை எப்படி பார்த்துட போகிறாங்க? அது பார்ப்பாங்கன்னா கூட நம்ம யூடியூப்பை அந்த அளவில் ப்ரமோட் பண்ணதில்லை. நம்ம என்ன பெரிய இவனா யூடியூப் ப்ரமோட் பண்ணுறதுக்கு? நம்ம என்ன கட்சியில் இருந்து நிறையா பேர்களை நம்ம சேர்த்து நம்ம அவங்கள்ட்ட பிரபலமாயா இருக்கும், அந்த மாதிரி இல்லை. அதனால் அதுவே இப்போ புலப்பல் விடுங்க. இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இந்த சாட்டை துறைமுருகனும் அடுத்த சீமான் நான் தான் நினைத்து கொண்டிருப்பது மட்டும் இல்லை, நம்பிக்கொண்டிருக்கிறான். அந்த வகையில் சீமானை காலை வாருவதற்கு கவிழ்த்துவதற்கு தயாராக சீமான் சம்பந்தமான சீமான் குடித்து விட்டு பிதற்றுகிற உளறுகிற அதெல்லாம் அருவருக்கத்தக்க வகையில் திராவிட தலைவர்களை பேசுவதை அந்த ஆடியோக்களை லீக் செய்து சீமானை டேமேஜ் செய்து கொண்டிருப்பது யாரு? சாட்டை துறைமுருகன் தான். அந்த சாட்டை துறைமுருகன் தான் அடுத்த சீமான் என்று உறுதியாக தன்னை நம்பிக்கொண்டிருக்கான். சீமானால் முடிந்தால் நீக்கி பார்க்க சொல்லி, சாட்டை துறைமுருகனை இனி ஒருபோதும் கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு முடிஞ்சா நீக்கி பார்க்க சொல்லி பார்ப்போம். இனி ஒருபோதும் கட்சியில் சாட்டை துறைமுருகனை சேர்க்க மாட்டோம், கட்சியிலிருந்து சாட்டை துறைமுருகனை நீக்குகிறேன்னு சொல்லி இந்த பொதுக்குழுவில் செய்யலை. இனி இப்போ நாள் அறிக்கை விட சொல்லு தம்பிகள். இதே சோழன் களஞ்சியத்தை கேட்க, நீ தீவிரமாக பேசினல அடுத்த சீமா நான் தான் எவனா நினச்சிட்டு ஆசிட்டை விட்டு இப்போமே கழிவுற அப்படின்னு இல்லை. நான் தான் திமிரோடு இருக்கிற அந்த சாட்டை துறைமுருகனை நான் அடுத்த சீமானே நான் தான், இப்போதே நான் தான் சீமான் வெறு கருவேப்பிலை தான் அப்படின்ட்டு திமிரோடு இருக்கிற அந்த சாட்டை துறைமுருகனை கட்சியிலேருந்து அண்ணன் சீமானை நீக்க சொல்லி பார்ப்போம். சாட்டை துறைமுருகனுடைய
ஒரு கூந்தலையும் ஏஹே 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 முடியாதப்பா. அவனுக்கு அவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கு. கட்சியில் இருக்கிறவன் 11 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் பாலகேசா இருக்கான்னா அத்தனை பேரும் சாட்டை துரைமுருகனுக்காக உயிர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கான். இப்போ இந்த சாட்டை துரைமுருகன் தான் அடுத்த சீமானாக முயற்சிக்கிறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. சீமா மேடையில் இவன் முழங்கிய போதே தெரிந்து விட்டது. அப்படி என்றாலே உடனே சீமான் மீது பற்றும் பாசம் கொண்டவர்களாக அந்த தம்பிகள் இருப்பார்களானால் சாட்டை சேனல்ல இருந்து எல்லோரும் வெளியேறி இருக்கணும். யாரும் வெளியேறல. அப்போ என்ன அர்த்தம்? கட்சி 2ஆ போச்சுடா. நீனே அடுத்த ரவுண்டுக்கு அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்க. சோழன் மூக்களஞ்சியம் தம்பிகள், உண்மைதான்.